இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இலங்கையிலும் தொடங்கியது விஜயின் தாக்கம். விஜயின் ஒற்றை சொல்லால் அதிரும் இலங்கையின் அரசியல் களம். இந்தியா எடுக்க போகும் முடிவு என்ன? தளபதி விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி அரசியலில் குதித்துள்ளார். சமீபத்தில் மதுரையில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக பிரதமர் மோடியிடம் கச்சத்தீவை மீட்டுக் கொடுப்பீர்களா என விஜய் பேசிய பேச்சு இன்று இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைவர் விஜயின் பேச்சால் வரலாற்றில் முதல் முறையாக கச்சத்தீவில் கால் பதித்துள்ளார் இலங்கை அதிபர். அவர் பேசியிருப்பதாவது, கச்சத்தீவு எங்கள் பூமி, அது இலங்கை மக்களுக்கு சொந்தமானது என பேசியுள்ளார். இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயம் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறோம். விஜயின் ஒற்றை வார்த்தை இலங்கையில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயம் அவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரால் முடிந்த நல்லதை செய்வார். அது மட்டுமல்லாமல் அவர் மாநாட்டில் பேசிய ஸ்டாலினங்கள் என்ற வார்த்தை கூட இன்று வரை அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. 2026 அரசியல் களத்தில் விஜயின் தாக்கம் மிகவும் பெரியதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தலைவர் விஜயின் அரசியல் களம் மக்களுக்கானது. மக்களின் சக்தியுடன் அவர் 2026 வெற்றி பெறுவது உறுதி.